ஆப்கி அதாலத்ல லைஃப் ஸ்டைல் கோச் சன்னியாசி கௌர் கோபால்தாஸ் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குகிறார். நான் நீங்க பேசுறத கேட்கும்போது பெரிய குழப்பத்துக்கு உள்ளாகிற மாதிரி இருக்கு. உங்க பேர்லயே கன்ஃபியூஷன் இருக்கு. நாங்க கோரா கேட்டிருக்கோம், கோரி கேட்டிருக்கோம். இந்த கௌர் என்னது? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இவர் பேரு கோல்மட்டல் தாஸா இருந்தா நல்லா இருக்கும். என் பேர்ல கன்ஃபியூஷன். மக்கள் எனக்கு எவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? இப்ப புதுசா ஒன்னு ஆட் பண்ணிருக்காங்க, கௌரவ் கோபால்தாஸ். அது கொஞ்சம் கேட்க பரவாயில்ல. கௌரவ் கோபால்தாஸ் வேற ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, கூகுள் கோபால்தாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஒரு புது பேர் வந்திருக்கு, சில் சுவாமிஜி. சில் சுவாமிஜி. அப்புறம் வேற யாரோ எழுதியிருந்தாங்க, பன்வாலே பாபா. எப்பவும் அடுக்கு மொழியில பேசுறாருன்னு. இந்த மாதிரி வெரைட்டியான பேர் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் நான் பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த பேர்ல என்னதான் இருக்கு. ஒரு அமெரிக்கன் கப்புள் இருந்தாங்க. ஹஸ்பண்ட் அமெரிக்கன், வைஃப் இந்தியன். அப்போ மனைவி கணவரை கேட்குறாங்க, நமக்கு பிறந்திருக்க குழந்தைங்க 2 பேருமே ட்வின்ஸ், இரட்டை குழந்தைங்க, 2 பேரும் ஆண் குழந்தைகள், என்ன பேர் வைக்கலாம்? கணவர் சொன்னாரு, கவலைப்படாத, நம்ம அவங்களுக்கு அமெரிக்கன் நேம் வச்சிடலாம். பேர் பீட்டர், அப்புறம் ரிப்பீட்டர். அதுக்கப்புறம் திரும்ப ட்வின்ஸ் பிறந்தாங்க, பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. மனைவி கேட்குறாங்க, இப்ப என்ன பேர் வைக்கலான்னு. கணவர் சொன்னாரு, இப்ப இந்திய பேர் வைக்கலான்னு, ஏன்னா பொண்ணுங்க வேற, தாரா அப்புறம் சித்தாரான்னு. 3வது தடவை இப்ப திரும்ப ட்வின்ஸ் பிறந்தாங்க, இப்ப 6 பேரு. இந்த தடவை பசங்க பிறந்தாங்க, இந்த தடவை என்ன பேர் வைக்கிறது? கணவர் சொன்னாரு, மேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ். 4வது தடவை திரும்ப ட்வின்ஸ் பிறந்தாங்க, இப்ப என்ன பேர் வைக்கிறது? 8 பேர் பிறந்திருக்காங்க. கணவர் சொன்னாரு, ஸ்டாப் ஆர் ஃபுல் ஸ்டாப். இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு. அதனால நான் பல தடவை சொல்லுவேன், பேர்ல என்னதான் இருக்குன்னு. நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம பிறக்கும் போது நம்ம கிட்ட மூச்சு காத்து மட்டும்தான் இருக்கும், பேர் இல்ல. யாராவது பேரோட பிறந்திருக்காங்களா? என்னோட பேரு ஆப்ரஹாம், என் பேரு விஷால்னு. நாம பிறக்கும் போது அப்போ நாம மூச்சு காத்தோட மட்டும்தான் பிறப்போம், பேரோட இல்ல. நாம இறந்ததுக்கு அப்புறம் பேரு மட்டும்தான் இருக்கும், மூச்சு காத்து கிடையாது இல்ல. அதோட இந்த மூச்சு காத்துக்கும் பேருக்கும் இடையில இருக்கிறது தான் பயணம்னு சொல்லுவாங்க. The journey between birth and name, it's called life. அதனால நான் மூச்சு காத்தையும் பெருசா எடுத்துக்க மாட்டேன், பேரையும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். மூச்சு காத்துக்கும் பேருக்கும் நடுவுல வேலை இருக்குல்ல, அதை தான் பெருசா எடுத்துக்குவேன். ஏன்னா நான் என்ன வேலை செய்யறனோ அந்த வேலைக்கு ஏத்த மாதிரி தான் என்னோட பேர் அமையும். இந்த வேலையிலயும் கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க காலேஜ் படிக்கும் போது சிங்கர் ஆகணும்னு நினைச்சீங்களா? ஆமா. நீங்க காம்படிஷனுக்கு போனீங்க, பாட்டு பாடினீங்க, ஜட்ஜஸ் உடஞ்ச மூங்கில் மாதிரி உங்க குரல் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? உண்மைதான். வேலையிலையும் கன்ஃபியூஷன். உங்கள எத்தனை பேரு காதல் பண்ணிருக்கீங்க? ஆஹா, சாரி, நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை பேருக்கு ஒரே வாட்டி பல பேர் மேல காதல் வந்திருக்கு? அங்க பாத்தீங்களா, அந்த பையன் கையை தூக்குறான். பாத்தீங்களா அவனுக்கு தைரியத்தை? அவன் கை தூக்குறான், கை தட்டுங்க அவனுக்கு. அவன் பைசப்ஸ் காட்டுறான். நான் பல முறை சொல்லி இருக்கேன், வாட்ஸ் த ஹைட் ஆஃப் ஃப்ளர்ட்டிங் இஸ்? த ஹைட் ஆஃப் ஃப்ளர்ட்டிங் இஸ் ரைட்டிங் எ லவ் லெட்டர் டு சேம் டு whosoever to concern. அது யாருக்குன்னே தெரியாது. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருத்தர் கூட நமக்கு ரிலேஷன்ஷிப் ஆச்சுன்னா நம்ம பிரெயினை வச்சு பல முறை அதை யோசிச்சு பாப்பீங்க. பசங்க பொண்ணை விரும்புவாங்க, பொண்ணுங்க பசங்களை விரும்புவாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான விஷயம். ஆனா இதுக்கு மூளை கிடையாது. இது மூளை உள்ளதா இருக்கு, ஆனா அழகு கிடையாது. இது மூளை உள்ளதா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா பணம் இல்ல. இதுக்கு எல்லாமே இருக்கு, ஆனா ஃபேமிலி ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. நீங்க இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கடைசியில என்ன ஆகும்? எங்க இதயம் துடிக்குதோ
அங்க வாழ்க்கைய கொடுத்துருவீங்க நீங்க. மூளையில ஏகப்பட்ட அனலைசிஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது நல்லது, இது கெட்டது, அது சரியா இருக்கும், இது சரியா இருக்கும், இது வேணும், அது வேணும்னு. ஆனா ஒருத்தருக்காக இதயம் துடிக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப கொடுத்துருவோம். நான் என்னோட கேரியர்ல அதுதான் பண்ணேன். என்னோட மேரேஜ் பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ். இவங்க எப்படி பொண்ணுங்களை பாக்குறாங்களோ நான் என்னோட எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்தேன். இதுல இது நல்லா இருக்கு, அது சரியில்லை, இதுல இது தப்பா இருக்கு, அது சரியா இருக்கு, இதனால சரியா செய்ய முடியும், இதனால சரியா செய்ய முடியாது, இது பண்ண முடியும், இதை பண்ண முடியாது, இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு திடீர்னு இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. கண்ணும் சேர்ந்தது, இதயம் துடிச்சது, காதல் வந்துருச்சு. இததான் நான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னோட லவ் அஃபேர், சக்சஸ்ஃபுல் லவ் அஃபேர். இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. 30 வருஷம் ஆயிருச்சு. இப்பவும் நடக்குது. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்க கரியர்ல 30 வருஷம் ஆகுது. தேங்க்யூ. சேம் டு சேம். ஆனா நீங்க இஸ்கான்ல இருக்கீங்க, காவியோட அணியிறீங்க, நாமம் போட்டுக்கிறீங்க, சன்னியாசியா இருக்கீங்க. ஆனா சம்பாதிக்கிறதுல தான் உங்க கவனம் இருக்கு. ஹாய் 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 ஹாய். ரஜத் சார் இன்னைக்கு என்ன விடுற மாதிரி தெரியல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. அது நான் ஒரு டாக்ல யூத் ப்ரோக்ராம்ல நான் பேசியிருந்தேன். நான் அப்போ சொன்ன ஒரு ஜோக்கை அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து ஜோக்கை வைரல் பண்ணிட்டாங்க அப்போ. ஆனா அதனால தான் என்னோட டிராவல் ஆரம்பிச்சு நான் இப்போ உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன். அந்த வீடியோ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ இங்க இருக்க மாட்டேன். அந்த வீடியோல நான் என்ன சொன்னேன்னா, ஒருவேளை ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்சா எவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியும் அவங்களால? ஒரு 5 to 10 லட்சம் சம்பாதிக்க முடியுமா ஆவரேஜ் இன்ஜினியரால? வாழ்க்கை முழுக்க வேலை பார்த்து வாழ்க்கை முழுக்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு 20-25 லட்சம் இல்ல? இது நான் சொல்லலங்க. அதனாலதான் சொல்றது, சூஸ் யுவர் கேரியர் வைஸ்லி கைஸ். ஒரு ஆண் 20-25 வயசு இருக்கும், 80 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 25 காட் மேரிட் டு 80 years old. அப்பா அவனோட நண்பன் கேட்டான், டே உனக்கு 25 வயசுடா, அவங்களுக்கு 80 வயசு, பயங்கர பணக்காரி, அப்படி என்னடா பார்த்தேன்னு கேட்டான். அதுக்கு அவன் பதில் சொன்னான், முதல்ல அவங்களோட இன்கம், அதுக்கப்புறம் அவங்களோட நாட்கள் குறைவுன்னு. இதை பார்த்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னான். உங்களை விட சிறந்தவர்னு பாத்தீங்கன்னா பாபா பகேஸ்வர். ஆமா, அவர் காவியோட அணியல சீட்டை எடுத்தே அவர் கோடிக்கணக்கா சம்பாதிச்சுட்டாரு. நீங்க ரீல்ஸ்லயே இருந்துட்டீங்க. ஆமா. அதாவது பாத்தீங்கன்னா, உங்கள எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்கும்? ஓகே, பர்ஃபெக்ட். உங்கள எத்தனை பேருக்கு ஆப்பிள் பிடிக்கும்? பர்ஃபெக்ட். சரி, உங்கள எத்தனை பேருக்கு கொய்யாக்காய் பிடிக்கும்? பர்ஃபெக்ட். உல்டாவா கேக்குறேன், உங்கள எத்தனை பேருக்கு மாம்பழம் பிடிக்காது? ஓகே, சில பேர் இருக்காங்க கொடுத்து வச்சவங்க. உங்கள எத்தனை பேருக்கு ஆப்பிள் பிடிக்காது? பர்ஃபெக்ட். உங்கள எத்தனை பேருக்கு கொய்யாக்காய் பிடிக்காது? பாருங்க, நம்ம எல்லாரோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வேற வேற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு கொய்யாப்பழம் பிடிக்கும், சில பேருக்கு திராட்சை ரொம்ப பிடிக்கும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த படைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழத்தை கொடுத்திருக்கு. அந்த பழத்தை அவங்க சுவைக்க முடியும், அந்த பழத்தால கிடைக்கிற நரிஷ்மெண்ட் அதை என்ஜாய் பண்ண முடியும், பலம் பெற முடியும். அதே மாதிரி சமூகத்துல ஒவ்வொரு வகையான பழங்கள் இருக்கு. ஒவ்வொரு பழத்தோட யூஎஸ்பி டிஃபரெண்டா இருக்கும். ஒருத்தர் ரீல் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் சீட் எடுப்பாங்க, ஒருத்தங்க பேசுவாங்க, ஒருத்தங்க பாடுவாங்க, இன்னொருத்தங்க வழக்கு நடத்துவாங்க இல்லையா? சில பேர் வழக்கு நடத்துவாங்க. அதாவது ஒரு சன்னியாசியா மாறுறவங்க அவங்கள பத்தி எல்லாரும் பேசிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு மாய வித்தெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. அப்ப நீங்க பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில என்ன சொல்லி கொடுக்க போனீங்க?
ஹாய் ஹாய் ஹாய், வழக்கு ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கே. ரஜத் சாரோட ரிசர்ச்சுக்கு கண்டிப்பா கை தட்டியே ஆகணும் நம்ம. 100% ரிசர்ச் பண்ணி முடிச்சிட்டு தான் வருவாரு போல. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் என்ன பண்ண போனேன்னா, ஆப்கி அதாலத்துக்கு என்ன பண்ண வந்திருக்கணும் அப்படிதான் போனாங்க. ஆமா, ஆப்கி அதாலத்துல என்ன பண்ண வந்தனோ அதை தான் பண்ண போனேன். நான் எங்க போறனோ அங்க பேசுறதுக்கான விஷயம் இருக்கும்ல. காலேஜுக்கு போனா அதுக்கேத்த மாதிரி பேசுவோம். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போனா மணி எக்ஸ்சேஞ்ச பத்தி பேசுவோம். யுனைடெட் நேஷன்ல கூப்பிட்டாங்க, அங்க கிளைமேட் சேஞ்ச் யோகாவை பத்தி பேச சொல்லி கூப்பிட்டாங்க. எங்க போறோமோ நாடு எப்படியோ அப்படி வேஷம், பேசுறதுக்கான வேஷம் போட்டுதான் ஆகணும். அப்படிதான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். உங்க விஷயத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஐஐடி பாஸ் ஆனவங்க நிறைய பேரு, ஐஎம்சி பாஸ் ஆனவங்க, மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கறவங்க, அவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சன்னியாசி ஆயிடலாமே, சன்னியாசி ஆயிட்டா நிறைய சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. எல்லாத்தை விட முதன்மை, ஒரு துறவி ஆகிறது சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் கிடையாதுங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் சாஃப்ரான், இந்த குங்கும பூ பார்த்திருக்கீங்க? சரியா, நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். பாயசத்துல போடுவாங்க, இந்த ரசமலாயில போடுவாங்க. சரி, நீங்க அதை பயன்படுத்தும் போது அதை யாராவது நீங்க குக் பண்ணுவீங்களா, சமைப்பீங்களா? இந்த குங்குமப்பூவை பயன்படுத்தும் போது அதுல மாய்ஸ்சர் இருக்கும். அந்த குங்குமப்பூவை முதல்ல தவால போட்டு ஹீட் பண்ணுவாங்க. அப்போ அதுல இருந்து மாய்ஸ்சர் வரும். அதை தவால சூடு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பால் எடுத்து அந்த குங்குமப்பூல தேய்ப்பாங்க. நல்லா தேய்க்கணும். அதை தேய்ச்சதுக்கு அப்புறம் முதல்ல அதை வறுப்பாங்க. அதை பால்ல கலந்து தேய்ச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதோட மனம், அதோட ருசி, அதோட நிறம் அந்த உணவுல வரும். அதுக்கப்புறம் அதை நாம உணவுல சேர்த்துக்கிறோம். இந்த குங்குமப்பூ நிறத்துக்கான அர்த்தம் என்னன்னா, தவோன்ற நெருப்புல முதல்ல வறுத்தெடுக்கணும். சில நேரங்கள்ல அவமானங்கள்ல, எப்பேற்பட்ட அவமானங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு சார். அப்பா அப்படியெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்கு, எல்லாமே வராங்க. जिनके ना आते थे जवाब उनके सलाम आने लगे. मेरा वक्त क्या बदला, मेरे नीम के पेड़ पे आम आने लगे. இப்பெல்லாம் எல்லாருமே வராங்க. இன்னைக்கு எல்லாரும் வராங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது எல்லாம். இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைய பார்க்கல. எவ்வளவு வருபட்டிருக்கோன்னு அவங்களுக்கு தெரியல. ராத்திரி 1:30 மணிக்கு தூங்கி 3 மணிக்கு எந்திரிச்சு தியானம் பண்றதை யாருமே பார்க்கல சார். துறவி சன்னியாசியா மாறுறதுக்கான நோக்கம் குங்குமப்பூவா மாறணும். அது எரிஞ்சு வறுபட்டு தேய்க்கப்பட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களோட வாழ்க்கையில வண்ணத்தை கொடுக்கறது, சுவைய கொண்டு வர்றது, மனத்தை கொண்டு வர்றது. இதெல்லாம் நடந்தாதான் ஒரு துறவியா இருக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி, அதாவது ஒரு சிஇஓ, ரொம்ப எஜுகேட்டடா இருக்கிறவரு, ஒரு கம்பெனி ரன் பண்றவரு, அவரும் சன்னியாசி ஆகலான்னு சொன்னீங்க. அதை கேட்டு ஒருத்தர் டைய கட்டிட்டு காவி உடையோட ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அவருக்கு அவர் வேலை போயிடுச்சு. பாப்லோ பிகாசோ கிட்ட ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ஒரு பெண் கேட்டிருக்காங்க, சார் நீங்க என்ன ஸ்கெட்ச் பென்சில்ல பண்ண முடியுமான்னு. பாப்லோ 30 செகண்ட்ல பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு $30,000 கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, பாப்லோ நீங்க 30 செகண்ட்ல வரைஞ்சது ஓகே, அதுக்கு $30,000. பாப்லோ சொன்னாரு, இதோ பாருங்க மேடம், இந்த $30,000 நான் 30 செகண்ட்ல ஸ்கெட்ச் பண்ணதுக்காக கிடையாது. இந்த $30,000 நான் 30 வருஷமா கஷ்டப்பட்டதுனால என்னால இப்ப பண்ண முடியுதுன்னு அவர் சொன்னாரு. அது உறவுகளா இருக்கட்டும், இல்ல உங்களோட வேலைப்பாடுகளா இருக்கட்டும், உங்க இன்வெஸ்ட்மெண்டா இருக்கட்டும், உங்க ஹெல்த்தா இருக்கட்டும், ஒரு நாள்ல உடம்பெல்லாம் குறையாது சார். டயட் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கும், ஓட வேண்டியது இருக்கும். வருஷ கணக்குல மாச கணக்குல ஆயிரும் இந்த கொழுப்பை குறைக்கிறதுக்கு. அந்த மாதிரி திடீர்னு யாருக்காவது துறவி ஆகணும்னு ஆசை வந்ததுன்னா, ஒரு நாள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்திருக்கலாம். டை ஷூட் எல்லாம் கலட்டி போட்டுட்டு துறவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இது ஒரு யாத்ரா, இது ஒரு பயணம். அந்த பயணத்துல அவங்களுக்கு உள்ள இருந்து ஒரு உத்வேகம் வந்தா அதை ஏன் தடுக்கணும்? முதல்ல யாருக்காவது காதலோ கல்யாணமோ நடந்தா அப்ப பொறுமையாதான் அவங்களுக்குள்ள அந்த காதலையே நடக்கும். ஆரம்பத்துல உடனே அது நடந்துராது, கனெக்டிவிட்டி இருக்காது. அதுக்கப்புறம் மெதுவாதான் அவங்களுக்குள்ள காதல் மலரும். பொறுமையா போகணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க கத்துக்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பாட்டு பாடுவீங்க? तुझमें रब दिखता है यारा मैं क्या करूं. ஆனா முதல்ல எங்க ஆரம்பிச்சது? மெதுவாதான் காதல் ஆரம்பிக்கும். முதல் நாளே அந்த கடவுள் தெரிஞ்சிட மாட்டாரு. அதுக்குன்னு ஒரு ஜர்னி இருக்கும்ல. உறவுகள் ஆகட்டும், லாங் டைம் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்திலையும் பொறுமையாதான் அந்த பாசங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். எங்க ப்ரொஃபஷனே எடுத்துக்கங்க. முத நாள் வந்த உடனே கிங் ஆயிர முடியுமா? வாய்ப்பே இல்ல. அது ஒரு ஜர்னி, அது ஒரு பயணம், அது ஒரு யாத்ரா மாதிரி.
அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும், எக்ஸலன்ஸ் வரணும், அப்பதான் அது நம்ம கூட தொடர முடியும். ஆடியன்ஸ் யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ரொம்ப ஹிட் ஆயிருக்கீங்க. அதே நாங்க ரீல்ஸ் பண்ணி போட்டா அது ஹிட் ஆக பல வருஷம் ஆகுது. அது எப்படி? ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீயிங் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் த ரைட் டைம். நான் சோசியல் மீடியாவோட ஜேர்னி ஆரம்பிச்சப்போ அப்பெல்லாம் சோசியல் மீடியா இவ்வளவு பெருசா இருந்ததில்ல. அப்பெல்லாம் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இந்த அளவுக்கு இருந்ததில்ல. அதனால தான் சோசியல் மீடியாவோட growth அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இருந்தது கம்பேர்ட் டு நவ். அதனால நாங்க ஏதோ அம்பு விட்ட மாதிரி சொல்றது ரொம்ப தப்பு. We were at the right place at the right time and help them. சரியா? ரெண்டாவது விஷயம், கன்சிஸ்டன்சி. நம்மளோட பேஷனை கன்சிஸ்டண்டா நம்ம விடாம தொடர்ந்து பண்ணணும். நீங்க பார்த்திருப்பீங்க, நம்ம சோசியல் மீடியால தொடர்ந்து கன்சிஸ்டண்டா அதை போட்டிருப்போம், ரெகுலரா போட்டிருப்போம். இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகலன்னா இன்னொன்னு போடலான்னு நாங்க யோசிக்க மாட்டோம். இது ஓடலன்னா இன்னொன்னு போடலான்னு நினைக்கிறது, இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அதுவும் போட வேணாம்னு நினைக்கிறது. இப்படி பண்ணா திறமை எப்படி வளர்க்கறது, எக்ஸலன்சி எப்படி வரும்? மூணாவது விஷயம், ஆத்தென்டிசிட்டி. மத்தவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்து நாமளும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எப்படி இருக்கும்? நான் பல முறை சொல்லிட்டேன், நம்ம இந்தியால ஒரு கப்புள் மீட் பண்ணிக்கிட்டா பெண்கள் மாத்தி மாத்தி அவங்க ஜுவல்லரி ட்ரெஸ்ஸை பார்ப்பாங்க, ஆண்கள் ஒருவருக்கு ஒருவர் அவங்க மனைவியை பார்ப்பாங்க. மன்னிச்சிருங்க, சாரி, நான் கொஞ்சம் கண்டெம்பரரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்குள்ள இந்த கம்பேரிசன்கிற புழு மைண்ட்ல ஏறிடுச்சு. மற்றவங்க வாழ்க்கையை பார்க்கறது, அவங்கள மாதிரியே வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறது, இதுல ஆத்தென்டிசிட்டியே கொஞ்சம் கூட இல்லையே. நான் ஒரிஜினல், ஏதோ ஜெராக்ஸ் காப்பியோ போட்டோ காப்பியோ கிடையாது. அந்த கடவுள் என்ன படைச்சிருக்காரு நான் ஒரிஜினலா வாழணுன்றதுக்காக. மத்தவங்க மாதிரியே நானும் இருக்கணும்னு இருந்திருந்தா அவர் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாரு அந்த மாதிரி இருன்னு. உங்ககிட்ட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப யூனிக்கானது. ஒரு மனிதனோட ஃபிங்கர் பிரிண்ட் இன்னொருத்தருக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகாது. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்கா இருக்கும் போது உங்களோட இன்பிரிண்ட்டை நீங்க யூனிக்கா மாத்துங்க. மத்தவங்களை பார்த்து ஏன் காப்பி அடிக்கணும் சொல்லுங்க? அதனால கம்பேரிசன், நம்மளோட ஜேர்னில மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்றது ரொம்பவே தவறான செயல். ஆத்தென்டிசிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பர் 4, நான் ஒரு விஷயம் சொல்லவா? அதாவது நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஓடாதீங்க. இந்த மொத்த சோசியல் மீடியாவும் சேர்த்து நம்மள நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஓடுற மாதிரி வச்சிருச்சு இப்போ. நீங்க இம்பாக்டுக்கு பின்னாடி ஓடுங்க. இம்பாக்ட் ஏற்பட்டதுன்னா நம்பர்ஸ் தானா வரும். வரலேனாலும் ஒருத்தரோட மனசுல இடம் பிடிச்சிருவீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய மாத்தும். ஒருவேளை நீங்க மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவங்க லுக்ஸ் மேல அவங்களுக்கு வெறுப்பா இருக்கலாம், ஒருவேளை எங்கேயாவது போறதுக்கா இருக்கலாம். உங்க ஒரு ரீல்ல அவங்களுக்கு ஒரு டிப்பு கிடைச்சா, ஒருவேளை செலக்ஷன் ஆயிருச்சுன்னா, அந்த ஆடிஷன்ல நீங்க ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்திருப்பீங்க, ரைட்? அதனால இந்த சோசியல் மீடியா ஜர்னில ஆனா நிறைய பேரை பாத்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ற ஆர்வத்துல தான் உயிரையே இழந்துடுறாங்க. நாம ஒவ்வொரு நாளும் இப்படி பல வீடியோஸை பார்க்குறோம். ஒருத்தர் பள்ளத்துல விழுந்திருப்பாங்க, இன்னொருத்தரோட வண்டி பள்ளத்துல மாட்டிக்கும், ஒருத்தருக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், மலையிலேருந்து விழுந்திருக்காங்க, தண்ணியில விழுந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு कामयाबी में सुकून नजर आया, उन्हें कामयाबी में सुकून नजर आया तो वो दौड़ते गए. उन्हें कामयाबी में सुकून नजर आया तो वो दौड़ते गए. हमें सुकून में कामयाबी नजर आई तो हम ठहर गए, है ना? हम सुकून में कामयाबी नजर आए तो हम ठहर गए. अपनी इच्छाओं के, ख्वाहिशों की बोझ में तो क्या क्या कर रहा है? என்னெல்லாம் பண்றோம் சொல்லுங்க? अपनी ख्वाहिशों के बोझ में तो क्या क्या कर रहा है बशर? इतना तो जीना भी नहीं है जितना तू मर रहा है बशर. இல்ல, நம்ம தினசரி வாழ்க்கையில மேலுக்கு மேல இறந்துகிட்டு இருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நாம வெற்றி பெறணும், கண்டிப்பா வெற்றி பெறணும். ஏன் பெறக்கூடாது? ஆனா அந்த வெற்றிங்கிற விஷயத்துக்கு பின்னாடி போய் நம்ம மன அமைதியும் உயிரையும் இழந்துட்டா அந்த வெற்றி யாருக்காக? அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சக்சஸ்ஃபுல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்கல்ல, இந்த சக்சஸ்ஃபுல் செலிபிரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த விஷயத்த சொல்லணும். அவங்க இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லணும். அதாவது உண்மையான சக்சஸ்னா என்ன? உண்மையிலே இது ரொம்ப அழகான கவிதை. लोग क्या सोचेंगे इस उलझन में हम कुछ यूं डूबे जा रहे हैं. लोग क्या सोचेंगे इस उलझन में हम कुछ यूं डूबे जा रहे हैं. दिल करना कुछ और चाहता है, हम किए कुछ और जा रहे हैं. ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
மக்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். लोग क्या सोचेंगे इस उलझन में हम कुछ यूं डूबे जा रहे हैं, दिल करना कुछ और चाहता है, हम किए कुछ और जो जा रहे हैं. सोचते हैं वक्त बहुत है हमारे पास, सोचते हैं वक्त बहुत है हमारे पास, अभी क्या इतनी जल्दी पड़ी है, अभी औरों के हिसाब से जी लेते हैं, हमारे पास तो सारी उम्र पड़ी है. दिल और दिमाग की इस कश्मकश में, दिल और दिमाग के इस कश्मकश में जिंदगी के पन्ने बड़ी रफ्तार से पलटते जा रहे हैं. इतना तो हम जिए भी नहीं जनाब अब तक, जितना हम बेवजह रोज मरे जा रहे हैं. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா அஜித் சார்? ரீல் பண்ணி பண்ணி பிசிக்கலி இறந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். அண்ட் நம்ம பிரார்த்தனை பண்ணி எஜுகேட் பண்ணணும் இப்படி நடக்கவே கூடாதுன்னு. ஆனா ரீல் பண்ணுன்றதுக்காக மென்டல் ஹெல்த்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். சில பேர் டிப்ரெஷனுக்கு ஆளாவாங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆளாவாங்க, எது செஞ்சாலும் நடக்கவே இல்லைன்னு அவங்களோட ஒர்த்தையே அவங்க இழந்துருவாங்க. இந்த டெத் ரொம்பவே பாதிக்கக்கூடியதா இருக்கும். அதனால நாம நம்மளோட பேஷனை ஃபாலோ பண்ணணும். ஆனா யதார்த்தம், உண்மை, நேர்மைன்ற கான்டாக்ட்ல இருந்தா, அப்படி ஒரு தொடர்புல இருந்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஸ்பேஸ்ல உள்ள லீடர்ஸ் இது அவங்களோட கடமை, உண்மையை சொல்ல வேண்டியது. இப்ப இவங்க கேள்விக்கு நான் சொல்ல மாதிரி, ஏன்னா இது ரைட் டைம் ரைட் பிளேஸ். இதோட கிரெடிட் நான் எப்படி எடுத்துக்க முடியும்? சரியான நேரத்துல சரியா சொன்னா அவங்களோட கண்ணு ஆட்டோமேட்டிக்கா திறக்கும்.